வணக்கம். தினம் ஒரு குறள் பகுதியில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருக்குறள் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். குழந்தைகளே, நான் சொல்வதை திரும்பச் சொல்லுங்கள். வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். குறளின் விளக்கம். நம்ம எல்லாரும் உண்மை பேசுறது அப்படின்னா என்ன நினைப்போம்? நடந்ததை அப்படியே சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளுவர் சாமி உண்மைக்கு ஒரு புதிய இலக்கணம் சொல்கிறாரு. அது என்னன்னா, நாம் பேசுகிற வார்த்தை மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் தரக்கூடாது. அதுதான் உண்மையான வாய்மை. அதாவது, நான் ஒரு உண்மையை சொல்ல போய் அதனால் ஒருவருக்கு பெரிய ஆபத்தோ மனவேதனையோ வரப்போகுது அப்படின்னா, அதைவிட யாருக்கும் தீங்கு தராத நல்ல சொற்களை பேசுவதே மிகச்சிறந்த உண்மையாகும். இந்த திருக்குறளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போதும் பிறருக்கு நன்மை தரும் நல்ல வார்த்தைகளையே நாம் பேசணும். நமது பேச்சால் யாருக்கும் துன்பமோ மன வருத்தமோ ஏற்படக்கூடாது. அன்போடு பேசும் பேச்சே ஆகச் சிறந்த உண்மை. இப்போ இந்த குறளில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியே விளக்கம் காண்போம். வாய்மை அப்படின்னா உண்மை, எனப்படுவது என்று சொல்லப்படுவது, யாதெனின் என்னவென்றால், யாதொன்றும் சிறிதளவும் அல்லது எவ்விதத்திலும், தீமை தீங்கு அல்லது கெடுதல், இல்லாதவாறு, சொலல் சொற்களை பேசுவது. சுருக்கமாக சொன்னால், உண்மை என்று கூறப்படுவது எதுவென்றால், மற்றவர்களுக்கு சிறிதும் தீமை தராத நல்ல சொற்களை பேசுவதே ஆகும். பிறருக்கு நன்மை தருமானால் பொய் கூட மெய்மையாக கருதப்படும் என்ற உயர்ந்த கருத்தை இக்குறள் உணர்த்துகிறது. இந்த திருக்குறளை நமது மனதில் பதிய வைப்பதற்காக என்னோடு சேர்ந்து மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இலாத சொலல். இதே போன்ற விளக்கத்துடன் வேறு ஏதேனும் திருக்குறளை நீங்கள் கேட்க விரும்பினால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. நாம் அடுத்தடுத்து வர பதிவுகளில் அந்த திருக்குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம்.